பவு லெக்ஸ், அதாவது கால் வளைஞ்சிருக்கிறது. கால் வந்து வெளிப்பக்கமாக வளைஞ்சிருக்கிறது. 2 முட்டிக்கும் நடுவில் கேப் அதிகமாகிடுது. இப்போ நார்மலாக 2 காலும் இப்படி இருக்குன்னா 2 முட்டிக்கு நடுவில் கேப் அதிகமாகிடுச்சுன்னா அது பவு லெக்ஸு. இதே 2 முட்டியும் ஒன்றோட ஒன்று உரசுற மாதிரி இருக்குன்னா அது நாக் நீஸ். இப்போ பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கால் வளைஞ்சிருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ தான் என் குழந்தை நடக்க ஆரம்பிச்சிருக்கான், பார்த்தா கால் வளைஞ்சிட்ருக்கு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தா அது ஒரு நார்மல் டெவலப்மெண்டல் ஸ்டேஜ். அது ஒரு குழந்தை வந்து இப்போ நம்ம அம்மா வயிற்றில் இருக்கப்போ ஒரு பொசிஷனில் கால் இருந்துகிட்டே இருந்திருக்கும். அதனால் பிறந்தோடனே பார்த்திங்கன்னா கால் லேசாக வளைஞ்சு தான் இருக்கும். கால் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்காது. அது கொஞ்சம் கொஞ்சமாக 8 மாதம் 10 மாதம் தவள ஆரம்பித்து கொஞ்சம் லேசாக நடக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த கால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆயிரும். ஒரு 2 இயர்ஸ் வரைக்குமே அந்த பெண்ட் இருக்கிறது ஓகே. 2 இயர்ஸ்க்கு மேலே அது ஸ்ட்ரைட்டன் ஆயிரும். சரியா? இது இட்ஸ் அ நார்மல் ப்ராசஸ். அதனால் பவு லெக்ஸை பற்றி, அதுவும் இன்ஃபேண்ட்டு டாட்லர்ஸில் பவு லெக்ஸ் பற்றி பயப்பட தேவையில்லை. இப்போ எப்போ தான் சார் இது பிரச்சனைனா, இதே குழந்தை நல்லா க்ரோ ஆகிட்டே வரான், 7 வயசு 8 வயசு ஆச்சு, அப்பவும் கால் வளைஞ்ச மாதிரியே தான் இருக்குது அப்படின்னா தென் நம்ம வந்து வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமான்னு கண்டுபிடிக்கணும். என்ன ப்ராப்ளமாக இருக்கலாம்னா, ஒரு சிலருக்கு ஜெனட்டிக்காகவே இருக்கலாம். அவங்களுக்கு அது இயல்பாகவே வந்து கால் அந்த மாதிரி வளைஞ்சு தான் வரலாம். அது ஒரு சாரார். இன்னொன்று பார்த்திங்கன்னா வைட்டமின் டெஃபிஷியன்சி. விட்டமின் டெஃபிஷியன்சி வெறும் உணவில் பத்தாமல் இருக்கிறதுனால இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கிட்னி லெவலில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தோம் வைட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கலாம். அதனால் டாக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி வந்தாலே வைட்டமின் டி, கால்சியம், ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸு, பாஸ்பரஸ் இந்த மாதிரி ஒரு எண்டோக்ரைன் டெஸ்ட் எல்லாமே எழுதி கொடுத்துருவாங்க. அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஃபர்தராக அல்ட்ராசவுண்ட் அப்டமன்னு கிட்னி ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இப்போ இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மல் தானே, ஓகே இட் இஸ் ஜெனட்டிக்காகவே இந்த குழந்தைக்கு அப்படி தான் இருக்குன்ட்டு விட்டுடலாம். இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது, ப்ளவுன்ஸ் டிசீஸ்ன்னு இருக்குது. அதுவும் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். எக்ஸ்ரேயில் வந்து அதாவது ஒரு பக்கம் மட்டும் அந்த எஃபிஃபைசிஸ் போன் க்ரோத் ஒழுங்காக இருக்காது, இன்னொரு சைடு நல்லா வளரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒழுங்காக இல்லாத டயத்தில் ஏரியாவில் வளராமையும் இன்னொரு சைடில் அதிகமாகவும் வளரும். இது வந்து ஒரு ப்ராப்ளம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அடல்ட்ஸில் இப்போ பெரியவங்களுக்கு கால் வளைஞ்சிருக்கிறது, அது ஆர்த்ரைட்டிஸோட ஒரு பகுதியாக இருக்கலாம். நம்ம வெயிட் லோடு நம்ம நிற்கிறப்ப நடக்கிறப்போ வந்து லோடு எல்லாம் ஈக்குவலாக முட்டியில் போகிறதில்ல, உள்பக்கம் தான் அதிகமான லோடு போகுது. அப்போ அந்த இடம் தேஞ்சு லேசாக வளையலாம். ஸோ ஆர்த்ரைட்டிஸ்னால் அந்த மாதிரி ஆகலாம். இன்னொரு கண்டிஷன் இருக்குது, கான்ஸ்டிடியூஷனல் வேரஸ்ன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வந்து இப்போ வலியே இருக்காது, ஆர்த்ரைட்டிஸே இருக்காது, ஆனால் அது கால் வளைஞ்சிருக்கும். அது வந்து நம்ம ஏஷியன் பாப்புலேஷனில் இந்தியன், கொரியன், ஜாப்பனீஸ் இவங்களுக்குலாம், ஈவன் சைனீஸ்க்கு இது அந்த மாதிரி கால் வளைஞ்சிருக்கிறது ரொம்ப காமன். மேற்கத்திய நாடுகளை தவிர விட இந்தியா அண்ட் இந்த மாதிரி தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் அந்த மாதிரி கால் வளைஞ்சிருக்கிறது காமன். அதுக்கு எதுவும் ட்ரீட்மெண்ட் தேவையில்லை. அன்லெஸ் வலி எதுவும் இல்லை, தொந்தரவு இல்லைன்னா அந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் வேரஸை நம்ம பாதர் பண்ணிக்க தேவையில்லை. இப்போ கால் வளைஞ்சிருக்கிறது சின்ன வயசுனா பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஒரு அதுக்கு மேலே நடக்க ஆரம்பித்தான், 8 வயசு 10 12 வயசுலலாம் வளைஞ்சிருக்குன்னா அது என்னென்னு பார்க்கணும். பெரியவங்களாயிட்டாங்க, அடல்ட்ஸ் ஆகிட்டாங்க, ரொம்ப பெரிய ஒரு 40-50 வயசுக்காரங்கன்னா தொந்தரவு இருந்தால் அதை பற்றி பார்க்கணும். தொந்தரவு இல்லைன்னா பெருசாக கண்டுக்க தேவையில்லை. இப்போ அது எப்படி சார்? அதுக்கு சரி ஓகே, என் பையன் சின்ன குழந்தையா இருக்கான், இப்போ தான் நடக்கிறான், ஸ்கூல் போகிறான், கொஞ்சம் கால் வளைஞ்சிருக்கு, விளையாடுறப்ப பார்த்தா விழுந்துடுறான், அந்த மாதிரி இருக்குது. அது எப்படி சார் நம்ம ஃபர்தராக எவாலுவேட் பண்ணுறதுன்னா, நான் சொன்ன பிளட் டெஸ்ட்டு, அடுத்து எக்ஸ்ரேவும் பார்த்திங்கன்னா ஃபுல் காலுமே எக்ஸ்ரே எடுக்கணும். அது ஸ்டாண்டிங் ஸ்கேனோகிராம்னு இடுப்புலேருந்து பாதம் வரைக்கும் ஃபுல்லாக கவர் ஆகிடும் எக்ஸ்ரேல. ஸோ அந்த எக்ஸ்ரேல தெரிஞ்சிடும் எவ்வளோ கேப் இருக்குது, எவ்வளோ ஆங்கிள் இருக்குது. யூஸ்வலாக பார்த்தா 20 டிகிரிக்கு மேலே ஆங்கிள் இருக்குன்னா அதை கொஞ்சம் நம்ம அதை சரி பண்ணால் பரவாயில்ல. எப்படி சரி பண்ணணுன்னா, மோஸ்ட்லி குழந்தைங்களில் வளர்கிற குழந்தைங்க ஒரு 10-12 வயசு ஆச்சுன்னா அதுக்கு மேலே அதுவாக சரியாகும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அப்போ வந்து சர்ஜரி தான் தேவைப்படும். ஸோ கைடட் க்ரோத் மாடுலேஷன் சொல்லிவிட்டு அந்த சின்ன சர்ஜரிஸ் பண்ணோன்னா அந்த அதிகமாக பெண்டாக இருக்க சைடை வந்து க்ரோத்தை ஸ்டாப் பண்ணுற மாதிரியும், கம்மியாக வளர்ந்துருக்க சைடை அப்படியே விட்டுட்டோன்னா அடுத்து வளர அந்த கரெக்டாக அதுவாக கரெக்ட் ஆகிக்கும். இது ஒரு வே. இல்லையா கொஞ்சம் க்ரோத்து அவங்களோட ஸ்கெல்டல் மெச்சூரிட்டி ஆக போகுது, இதுக்கு மேலே குழந்தை வந்து வளர்றது இல்லை, 16-17 வயசு ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து ஆஸ்டியோட்டமிஸ், ஒரு சின்ன பார்ட் ஆஃப் போனை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு காலை ஸ்ட்ரைட் பண்ணிடலாம். இது ஒன் வே ஆஃப் ட்ரீட்டிங். இல்லை ரொம்ப ஏர்லி இப்போ தான் ஒரு 6-7 வயசு ஆகுதுன்னா மேபி அந்த கொஞ்சம் எக்ஸசைசஸ்ஸு, ஸ்ப்ளின்ட்ஸு, அந்த மாதிரி பெல்ட் மாதிரிலாம் கொடுத்து நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ அடல்ட்டில் வர்ற ப்ராப்ளம் எப்படி சரி பண்ணுறது? அடல்ட்னால் இப்போ 40 வயசு 45 வயசு லேசாக முட்டி வலி மாதிரி இருக்குது, ஆனால் இந்த மாதிரி கால் வந்து வளைஞ்சிருக்கு அப்படின்னா அப்போ வந்து அவங்களுக்கும் பார்க்கணும், விட்டமின் டியோ வேறு ஏதாவது டெஃபிஷியன்சி இருக்கா என்னென்னு பார்க்கணும். அவங்களுக்கும் ஸ்கேனோகிராம் தேவைப்படும். அப்போ ஆர்த்ரைட்டிஸ் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா ஆர்த்ரைட்டிஸ்க்கான ட்ரீட்மெண்ட் பண்ணணும். பெருசாக ஆர்த்ரைட்டிஸ் இல்லை, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணால் தான் வலி வருது அப்படின்னா நம்ம அதை பாதர் பண்ணிக்க வேண்டியதில்லை. எக்ஸசைசஸ்ஸு, கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸு, அந்த மாதிரி அவங்கள வந்து வலி வராத மாதிரி ஃபுட்டு ப்ளஸ் எக்ஸசைசஸ்லேயே ரெடி பண்ணிடலாம். ஸோ இதுதான் என்டையர் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் பவு லெக்ஸ் ட்ரீட்மெண்ட். பவு லெக்ஸ் அல்லது மெடிக்கல் டேர்ம்ஸில் ஜெனு வேரம் இருந்தால் குழந்தைங்களுக்கு இருக்க பவு லெக்ஸ் பயப்பட தேவையில்லை. அடல்ட்டில் மற்ற அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜில் இருக்கிறது டாக்டரை நீங்கள் காமிச்சிக்கணும். அது அவங்க சொல்கிறபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஏதாவது டவுட்ஸு குவரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.